ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 வசனம் இப்படியாக சொல்லப்படுது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதாவது சங்கீத தாவீது அழகா சொல்லும், ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாத போது அவன் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போது நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு சமாதானம் கொடுக்கும்னு சொல்லி அழகா சொல்ற. ஏன்னா அவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் அவருக்கு சமாதானம் கொடுத்தது. கர்த்தருடைய வார்த்தையை அவர் நேசிக்கும் போது அவருக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த களிக்கூறல் இருந்தது. ஏன்னா சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா அவர் அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக இருந்தார். ராஜானா சாதாரண விஷயம் கிடையாது. அவரை பார்க்க அநேக ஜனங்கள் வருவாங்க, அநேக மக்களும் வந்து அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க, அவங்களோட பாடுகளை சொல்லுவாங்க, அவங்களோட கண்ணீரைகளை சொல்லுவாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த ராஜா எல்லாவற்றையும் அந்த ஜனோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். அப்படிங்கும்போது ராஜாவுக்கு எவ்வளோ பெரிய அவருக்கு எவ்வளோ சமாதானம் இல்லாமல் வந்திருக்கும். அது மாதிரி இல்லாமல் அந்த ராஜாவுக்கு ரொம்ப அநேக எதிரிகள் இருந்திருப்பாங்க. அந்த ராஜா எப்படின்னா அழிக்கணும் சொல்லி அவருக்கு அநேக சத்ரு எழும்போது ராஜா அந்த சத்ருகிட்டே அவர் பேச போனோம், அந்த ஜனங்கிட்டே பேச போனோம். அப்படி ஒரு ராஜான ஒரு சாதாரண ஆள் கிடையாது, அவர் சுற்றி எப்பவுமே ஜனங்கள். அப்போ அந்த ராஜா எவ்வளோ சமாதானமாக இல்லாமல் இருந்திருப்பார். ஒன்று அவர் வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை வந்து இது நேசித்தார். அதாவது அவர் அந்த தேசத்து இஸ்ரவேல் தேசத்து ராஜா அவர் உருவாக்குற யூத சிங்கம், அவரு உருவாக்குன ராஜாவுடைய வசனத்தை அவர் படிக்க ஆரம்பித்தார். அந்த ராஜாவுடைய வசனம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாட்டிச்சு. அவர் சமாதானம் இல்லாத போல கர்த்தருடைய வசனம் அவருக்கு சமாதானம் கொடுத்துருக்கு. அவர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கார். துன்ப வேலை சரி, கண்ணீர் வேலை சரி, கவலை வேலை சரி, எல்லா நேரத்திலும் சங்கீதம் அவர் சந்தோஷமாக இருந்திருக்காரு. ஏன்னா இந்த வேதம் அவர் சந்தோஷப்படுத்திருக்குது. இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் சரி, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத போது ஒன்று கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நேசிங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க, இந்த வசனத்தை எடுத்து படிங்க. படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது உடனே உட்காந்து கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலையோடு இருக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை படிங்க. நீங்கள் கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் படிங்க. நீங்கள் துக்கமாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை எடுத்து படிங்க. நீங்கள் படிக்க 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 அது எல்லாமே அதை அப்படியே கர்த்தர் மாற்றி போட்டுவார். ஏன்னா அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன். அவரும் உங்களுக்கு சமாதானம் கொடுத்தாலும் அந்த சமாதானத்தை யாருமே பறிக்க முடியாது. ஏசப்பா சீசனப்பா தான் சொல்கிறார், அதாவது நான் கொடுக்குற சமாதானம் உலக பிரமாணமாக சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னோட சமாதானம் உங்களுக்கு கொடுத்து போகிறேன். என்னோட சமாதானம் கொடுத்தா ஒருவரும் உங்களுக்கு பறிக்க முடியாது. நீங்கள் எப்போதுமே சமாதானமாக இருக்கலாம் சொல்லி அழகாக ஏசப்பா சீசனில் சொல்கிறார். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சரி, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும் கர்த்தருடைய நீங்கள் சமாதானம் இல்லாத போது கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க. நிச்சயமாக இந்த வசனம் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கும். சங்கீத தாவீது இந்த வசனம் சமாதானம் கொடுத்தது. வானம் பூமியை ஒழிந்து போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வார்த்தை ஒருபோது ஒழிந்து போவதே இல்லை. மனுஷன் 40 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள் படைப்பான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, உங்கள் இயேசப்போட வசனத்தை அனுப்பி உங்களுக்கு குணமாக்கணும்னு சொல்லி வார்த்தை சொல்லுது. இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது எப்படியாப்பட்ட வியாதியை உங்களுக்கு வந்து எப்படியாப்பட்ட வியாதியில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை அதை மாற்றி போடும். ஏன்னா இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன், வானத்தை பூமியை படைத்த தேவன். அந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். ஆமென்.